கிரியேட்டிவ் ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சு வந்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்த தலைப்பு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். இந்த நாள்ல கூட அதே தலைப்பின் கீழே நம்ம என்ன ஆசீர்வாதமான வார்த்தையை பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் உங்களுடைய பொருளாதார சிறையிருப்பை திருப்புவார், மாற்றி போடுவார் அப்படின்றதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தர வாக்குத்தத்த வார்த்தை. அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோட பொருளாதார ஸ்டேட்டஸ, உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ கர்த்தர் திருப்பி போட்டு ஆசீர்வதிப்பார். நிறைய பேரு நம்மளுடைய பொருளாதாரத்துல வாங்குற சம்பளம் கடன் கட்டவும், லோன் கட்டவும், இஎம்ஐ கட்டவும் நம்மளுக்கு செலவாயிடுது. நிறைய பேருக்கு மாசத்தை முடிக்கும் பொழுது கடன் வாங்கி நம்ம முடிக்கிறோம். நம்ம வாங்குகிற சம்பளம் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கவே நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி பொருளாதார சிறையிருப்பு நம்மளோட வாழ்க்கையில அநேகருக்கு உண்டு. நம்மளோட காரியங்களை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ், டே டு டே நீட்ஸ், நம்மளோட பிள்ளைகள் ஆசைப்படுறது, அவங்களோட எசென்ஷியலை வாங்க கூட நமக்கு காசு இல்லாத சூழ்நிலை எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கு. ஆனா இந்த நாள்ல வேதத்துல இருந்து சில ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அது நம்மளோட பொருளாதார சிறையிருப்பை முறியடிச்சு நம்ம ஜெயமாய், ஆசீர்வாதமாய், ஐஸ்வர்யவான்களா இந்த உலகத்துல இயேசுவின் நாமத்துக்குன்னு வாழ்வோம் நான் விசுவாசிக்கிறேன். வாங்க என்னோட கூட சேர்ந்து முதல் காரியம், எதனால நம்மளோட காசு கையில தங்க மாட்டேங்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9-10. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதன் நிமித்தம் என்றால், பாத்தீங்களா, அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் அதை ஊதி போடுகிறேன். யார் ஊதி போடுகிறா? விளைச்சல கர்த்தர். ஏன் அதை செய்யறாருன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. எதன் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. அப்போ என்ன இந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, உங்களோட கையின் கிரியைகளின் வேலை, கையின் கிரியையினால நம்ம செய்கிற எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அது தர பலனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஊதி போற்றுவாரு. ஏன் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு உண்டான காரியத்துல உண்மை இல்லாம கர்த்தருக்குன்னு காரியங்கள்ல கொடுக்கறதுல நம்மளிடத்துல உண்மை இல்ல, கர்த்தருடைய வீடு கஷ்டத்துல இருக்கும் பொழுதும், பாழாய் கிடக்கும் பொழுதும், நம்மளோட காரியம் நம்மளோட வீடுன்னு நம்ம நினைக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பொருளாதாரம் என்னாகுமா? கர்த்தர் ஊதி போட்டுருவாரு அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கவே நமக்கு பயமா இருக்குல்ல? கவலைப்படாதீங்க, எப்பவுமே கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நம்மளுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? மல்கியா 3ஆவது அதிகாரம் 10, 11, 12. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்ச வசனம் எப்படி இருந்துச்சு? அதுவுமே கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி உன்னோட சம்பளத்தை நான் ஊதி போட்டுருவேன் அப்படின்றாரு. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீ என்னோட ஆலயத்துல ஆகாரம் உண்டாகிறபடியாய் உன்னுடைய தசம பாகத்தை நீ ஒழுங்கா கொடுப்ப அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மள ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதுல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா சொல்றாரு, நீ தசமம் கொடுத்து என்ன சோதிச்சுதான் பாரு. ஒரு மாசம் நீங்க தசம பாகத்தை கர்த்தரோட ஆலயத்துக்கு கொடுங்க, அந்த மாசத்துல கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாருன்னு சோதிச்சு பாப்பீங்களாம். ஜஸ்ட் டெஸ்ட், சோதிச்சு பாருங்க. ஒரு மாசம் கர்த்தருக்கு உங்களோட வருமானம் என்ன வருதோ, இந்த மாதத்தோட சம்பளத்தை உங்களோட இன்கம்ல 10% ஆண்டவரோட ஆலயத்துக்கு, 10% நீங்க தசம பாகமா ஆலயத்துக்கு கொண்டு போய் காணிக்க போட்டுட்டு வந்து அந்த மாதத்துல கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாருன்னு பாருங்கன்னு நான் சொல்லல,
கர்த்தர் சொல்றார், நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு என்ன சோதிச்சு பாருன்னு. நம்ம செய்யலாமா? நம்பிக்கையா செய்யலாமா? விசுவாசிச்சு செய்யலாமா? கஷ்டமா தான் இருக்கும். தசமம் போடாமையே என்னுடைய சம்பளம் மாசம் ஓட்ட எனக்கு பத்த மாட்டேதே, தசமத்தை போட்டுட்டா எனக்கு பத்துமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம், அப்படின்னு நீங்க பயப்படலாம். ஆனா இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம விசுவாசிச்சு கண்ணை மூடிட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க தசமத்தை ஆலயத்துல கொடுங்களேன். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, 11வது வசனத்தை பாருங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இதுக்கு முன்னாடி ஆகாயில நம்ம என்ன பார்த்தோம்? நிலம் பலன் தராது, பூமி மழை தராது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ஆனா மல்கியா என்ன சொல்லுது? நீங்க தசம பாகம் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுமா? கர்த்தர் நமக்கு எதிராக வர எல்லா விதமான செலவுகள், ரிப்பேர்ஸ், ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு பொருள் நம்ம வீட்டுல பாலாயி வீண் செலவுகள், அதெல்லாம் வராதபடி கர்த்தர் பார்த்து கொள்வாரா. நான் கண்டிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், கர்த்தர் கண்டிப்பாராம். அதுக்கப்புறம் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. அவங்க என்ன நினைச்சாலும் நம்மள அழிக்கவே முடியாது, நம்ம பொருளை அழிக்கவே முடியாது. அதே மாதிரி வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதில்லை. அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். நீங்க தசம பாகத்துல மட்டும் உண்மையா இருந்து கர்த்தருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, பாதுகாக்கிற தேவனா, ஒரு பாதுகாக்கிற தேவனா. 24/7 நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கர்த்தர் நம்மளோட எல்லா பொருள், நம்மளோட எல்லா பிலாங்கிங்ஸ் மேலேயும் அவரோட கவரிங், அவரோட ப்ரொடெக்ஷனை போட்டு பாதுகாப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, 12வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களாம், நீங்க பாக்கியவான்கள், யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களாம். சாட்சியா வாழ்ந்தாதானே அப்படி இருக்கும். இப்ப நம்மளை பார்த்து நம்மளோட ஐஸ்வர்யம் வெளியே தெரியும் பொழுதுதான் கர்த்தர், மத்தவங்க ஜனங்கள்லாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீங்க பாக்கியவான்கள்ங்க, உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கர்த்தர் சொல்ல வைப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்றீங்களா? நான் சொன்னேன்னு இல்லைங்க, வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு. சோதிச்சு பாருங்க, என் கர்த்தரை சோதிச்சு பாருங்க. ஜீவனுள்ள என் கர்த்தரை உங்க தசமத்தை கொடுத்து சோதிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே, இயேசுவே அப்பா, இதை நாங்க கேட்கிறோம். இந்த வசனம் எங்களுக்குள்ள நல்ல நிலத்துல விழுந்த விதைய போல கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற யாரெல்லாம் ஆண்டவரே, ஆமா நான் தசம பாகம் கொடுக்கிறேன், கர்த்தர் என்னுடைய காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும், என்னுடைய மாதத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும், மாதத்துல இருக்க 30 நாள் 31 நாளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் என்று நம்பி யாரெல்லாம் விசுவாசிச்சு அவங்களோட தசம பாகத்துல உண்மையாய் ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வீட்டை, அவர்களுடைய பிலாங்கிங்ஸ், அவங்களோட ஹெல்த் ஆண்டவரே, அவங்களோட ஒரு ரூபாயும் சுவாமி, அவங்களோட பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் நின்று பாதுகாப்பேன்னு வசனத்துல சொல்லிருக்கீங்களே ராஜா. அப்படி நீங்க எங்க எல்லாருக்கும் உண்டானதை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த செகண்ட்ல இருந்து எங்களோட பொருளாதார சிறையிருப்பை இயேசுவின் நாமத்துல நாங்க முறியடித்து ஜெயித்தவர்களாய் வெளியே வர கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.